ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். எங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரிட்ஜ் டூரி கிடையாது, லிபர் அப்படின்ற ஒரு கம்பெனி ஃப்ரிட்ஜு. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி கம்பெனி ஃப்ரிட்ஜ் கிடையாது. இது ஜெர்மன் இன்ஜினியரிங் அவங்க அசம்பிள் பண்ணது. இந்த ஃப்ரிட்ஜில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த பாக்ஸஸ் தான். ஏர்டைட் பாக்ஸ் அது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாக்ஸில் நம்ம மசாலா ஐட்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜோட வெஜிடபிள்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸு, இதுவும் நல்லா பெருசாக அகலமாக இருந்தது. அதில் நல்லா செப்ரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, வெஜிடபிள்ஸ் தனியாக, ஃப்ரூட்ஸ் தனியாக. இது எதுவுமே நான் ஆர்கனைஸ் பண்ணலை, அதுக்கு தகுந்த பாக்ஸஸ்லாம் வாங்கலை. இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கிறதுனால இனிமேல் தான் வாங்கணும். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் கண்ணாப்பினான்னு தான் இருக்கும். வாங்கி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன். இந்த பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்டைட் பாக்ஸு, அப்படியே போய் உள்ளே சொருகணுன்னா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் கூட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜில் எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணது இந்த பாக்ஸஸ்ஸு. எங்கள் வீட்டில் மாவு நிறைய அரைச்சி வச்சுருப்போம். ஸோ அதுக்கு 2 பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி வேணும் எனக்கு அகலமாக. மற்ற கம்பெனிஸ்லாம் அகலமாக இல்லாததுனால இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் வாங்கிட்டேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. இதில் பால் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். சின்னதாக ட்ரா மாதிரி இருக்கும். முன்னாடி நாங்கள் கோத்ரேஜ் வச்சுருந்தோம், அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரியே தான் இருந்துச்சு. அதுலேயும் இவ்வளோ அகலம் தான் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் நீங்கள் யாரும் வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொத்தமல்லி தொக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். தொக்கு பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மாவோட ரெசிபி, அவங்க சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. இப்போ ரீசெண்டாக அவங்க இறந்துட்டாங்க. கொத்தமல்லி, புளி, உப்பு, மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி தாளிக்கணும். அப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டு சிம்மிலேயே வச்சு அந்த எண்ணெயெல்லாம் திரும்பவும் வெளியே வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். வந்தால் வெளியில் வச்சு 1 வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இந்த கொத்தமல்லி தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே ஷூட் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் மைய மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் நரன்னு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால லைட்டாக இட்லி பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் தூவி விட்டுருவேன். அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஆஃபீஸ் போகிறதுக்கு இது மாதிரி செஞ்சு வச்சுட்டாக்கா ரொம்பவே யூஸாக இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், இந்த கொத்தமல்லி தொக்கு. இதெல்லவோ சாப்பாடு, இதுக்கு பேர் தான் சாப்பாடு. எங்கள் ரூமில் சின்னதாக கலைஞர் கொடுத்த டிவி தான் இருந்தது. அது கொஞ்சம் எங்களுக்கு போகிறதுக்கு வரதுக்கு அந்த டிவி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ இது புது டிவியில் செகண்ட் ஹேண்ட் தான். கொஞ்சம் சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி இந்த டிவியை மாட்டியாச்சு. மீஷோவில் இந்த மாதிரி பேக் எல்லாம் ஆர்டர் இருந்தது. சரி ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி என்னோடய சாரீஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்ட் தான். ஏன்னா நான் வச்சுருந்த சாரீ ஸ்பேஸை விட இது ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கிச்சு. இது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கியாச்சே யூஸ் பண்ணலாமேன்னு எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். ஒரு ஆயில் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தோம், அதுவும் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலை கிச்சனில். ஸோ அதுக்கு ஆயில் பாட்டில் இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதனால் இதை மட்டும் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். பாப்பா உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக டேபிள் இருந்தால் பரவாயில்லன்னு தோணுச்சு. ஸோ இது மீஷோவில் பார்த்தேன். அவளுக்கு டோரிமான்னா ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்துட்டு எனக்கு இதே ஆர்டர் போட்டுக்கோமான்னு சொன்னான். சரின்னு சொல்லி அதையும் ஆர்டர் போட்டு பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், ஆனால் படிக்கிறது தான் எப்படி படிப்பாங்கன்னு தெரியல. கேட்குறப்போ நான் நல்லா படிப்பேமான்னு சொல்லி வாங்கிடுறாங்க. பட் அப்புறமா நம்ம உட்காந்து போராட தான் வேண்டியிருக்கு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.